இதுல இவங்க பெர்சன்டேஜ்லாம் இவங்க 2 கட்சிக்கும் விழுந்துரும். ஆனா இப்போ இங்க வலிமையா இருக்கிறது எந்த கட்சினா டிஎம்கே கட்சி தான் ஏடிஎம்கே விட வலிமையா இருக்கு. அப்போ பிஜேபி என்ன பண்றாங்கன்னா மூணாவது ஒரு கட்சியை உள்ள இறக்குறாங்க. அதாவது அந்த கட்சி தான் டிவிகே. விஜயை வச்சு அவங்க பண்ற சூழ்ச்சி இதுதான். அதாவது என்னன்னா இவங்க முக்கியமா விஜய் நம்ம இங்க பார்த்தோம்னா அவர் இதுக்கெல்லாம் மாற்று அரசியல் பண்றேன்னு சொல்றாரு. ஓகே, புதுசா ஒருத்தர் வர்றது சந்தோஷம் தான். ஆனால் நீ புதுசா வரனா நீ என்ன பண்ணணும்? இந்த கட்சியை எதிர்க்கணும், இந்த கட்சியை எதிர்க்கணும், இந்த கட்சியை எதிர்க்கணும், எல்லா கட்சியோட கொள்கையுமே எதிர்த்து என்னோட கொள்கை தனின்னு சொல்லணும். ஆனா இங்க டிவிகேவோட முழு குறிக்கோளும் யாரை எதிர்க்கிறதா இருக்குன்னா டிஎம்கேவை எதிர்க்கிறதாக தான் இருக்கு. ஏன்னா டிஎம்கே தான் இங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கு. இந்த ரூலிங் பார்ட்டியை பிஜேபியால ஒன்றும் பண்ண முடியல. அதனால அதுக்கு அடுத்த பெரிய கட்சியா இருக்க டிஎம்கேவை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபியோட தலைமையில தான் ஏடிஎம்கே இயங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே டிவிகேவை கொண்டு வந்து திமுகவை திமுகவை பிளேம் பண்ணுது. திமுக பண்ண குற்றங்கள், திமுக பண்ண விஷயங்கள், திமுக தான் கெட்ட சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு திமுகவோட ஓட்டர்ஸை தன்னோட பக்கம் வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ இங்கே வந்தா இதுல இருக்க ஓட் பர்சன்டேஜ் இங்க கொஞ்சம் வருமா, வந்ததுக்கப்புறம் இங்க குறையும். அப்போ இங்க ஈஸியா டவுன்ஃபால் வரும், இங்க இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா விஜய் தான் டிஎம்கே அதிமுகவும் எதுவுமே சொல்லவே இல்லை, இந்த இதுல அவங்களை எதிர்க்கவே இல்லை, பிஜேபியும் எதுவுமே எதிர்க்கவே இல்லை. அப்போ என்ன ஆகுனா இங்க இருக்க ஓட்டர்ஸ்லாம் இங்க ஓட்டு அவங்களுக்கு அப்படியே போட்டுருவாங்க. இவன் டிஎம்கே எதிர்க்கிறதுனால டிஎம்கேன்னு சொல்லி 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 இங்க டிஎம்கே மேல இருக்க ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பி பரப்பி இவங்களோட அந்த பப்ளிக் ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள இவங்க பக்கம் கொண்டு வரணுன்றது அவங்களுக்கு. அப்படி இந்த பப்ளிக் ஓட்டர்ஸ் தான் இங்க தீர்மானிக்கிறது. அதாவது இங்க டிஎம்கே காரங்க அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஏடிஎம்கே காரங்க அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, பிஜேபி வாக்காளர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ இதுல யாரும் எந்த ஓட்டர்ஸை பிரிக்கிறாங்கன்னா இந்த பப்ளிக் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, பப்ளிக் ஓட்டர்ஸ் அவங்கள திமுக ஓட்டு போடாம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் தாவேக்கான்ற ஒரு கட்சியை விட்டு விஜய்னு ஒரு பெரிய செலிபிரிட்டியை வச்சு அவங்க இந்த டிஎம்கே ஓட்டர்ஸை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரிச்சா இங்க அந்த ஓட்லாம் பிரிஞ்சு வந்தா இவங்களுக்கு இங்க ஓட் பர்சன்டேஜ் குறையும். அப்போ அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா இவங்கள ஒரு சில இந்த தொகுதிகள் எல்லாம் 10,000 ஓட்டு வித்தியாசம், 3,000 சின்ன சின்ன நுட்பமான ஓட்டுகள் இருக்குல்ல, அதை வச்சு இவங்க இங்க ஜெயிச்சிடலாம். அப்படி இவங்க இங்க ஜெயிச்சா ஆட்சி அமைக்கிறது பிஜேபியோட ஆட்சி. ஏன்னா கூட்டணி பேர் என்னது, என்டிஏ கூட்டணி. அப்போ இது பிஜேபியோட கூட்டணி. அப்போ அழகா இவங்க ஏடிஎம்கேவை வச்சு இங்க ஆட்சியில ஈஸியா அமர்ந்துருவாங்க, ஈஸியா பண்ணிடுவாங்க. இதுதான் பிஜேபியோட மிகப்பெரிய மிகப்பெரிய சூழ்ச்சி தந்திரமான ஒரு விஷயம்.